செவ்வாயோடு கூடிய தை கிருத்திகை அன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீடியோவை கொண்டு சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலையில் எழுந்து நல்லபடியாக இன்னைக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டாச்சு. இன்னைக்கு கிருத்திகை அப்படிங்கிறனால ஸ்பெஷலான 6 தீபங்களான கோலம் போட்டிருந்தேன். ஸோ அந்த கோலத்தை பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கோலத்துக்காக 6 விளக்கு கோலத்துக்கும் அந்த பூக்களை பறித்து கார்த்திகை பெண்களை நினச்சி நான் இந்த கோலத்தை போட்டிருந்தேன். ஏன்னா நம்மளுடைய சரவண பொய்கையில் அவதரித்த சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அந்த முருகப்பெருமானை வளர்த்த தாய்மார்கள் 6 கார்த்திகை பெண்கள். அதனால தான் அவங்களுடைய நட்சத்திரத்தை நம்ம இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம். தாயை வணங்குறவங்க எப்போவுமே தாழ்ந்து போனதில்லை வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கு முருகப்பெருமானே ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கார். அவங்க அண்ணனும் சளைத்தவர் இல்லை. உலகத்தை சுற்றிவான்னு சொன்னப்போ தாய் தந்தையர் தான் முதல்ல உலகம்னு சொல்லி சுற்றி வந்தாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் இன்றைக்கி நான் வழிபாடு செஞ்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையிலேயே பூக்களில் பார்க்கும்போது மைண்ட்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு பூ வச்சு வணங்கிட்டு இன்றைக்கி நான் பண்ணுற பூஜை நல்லபடியாக இன்றைக்கி நடக்கணும், எந்த தடையும் இருக்கக்கூடாது, எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு எல்லா இறைவனுக்குமே பூ வச்சுட்டேன். விநாயகர் பெருமானை நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன். எந்த ஒரு பூஜை பண்ணாலும் முதல்ல குலதெய்வத்தையும் அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானையும் நல்லபடியாக வணங்கிட்டு இந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தைப்பூசம் வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரப்போகுது. இன்னும் 6 நாட்கள் தான் இருக்குது. இன்றைக்கி முதல் நாள் என்னுடைய 6 நாள் விரதத்தில் இன்றைக்கி முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விரதம் அப்படின்னா ரொம்ப கடுமையான மாலை போட்டு நான் பால் கூடம் இதெல்லாம் எடுத்து விரதம் இருக்கலை. நான் 3 வேளையும் சாப்பிடுவேன். எளிமையான உணவு. காலையில் நான் இன்றைக்கி எதுவுமே சாப்பிடலை. ஒரு 12 மணி போல் தான் பார்த்திங்கன்னா ஒரு சத்து மாவு உருண்டை 2 உருண்டை அது காட்டியிருப்பேன் பாருங்கள். 3 உருண்டை சின்னதாக பிடிச்சி அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு காலையில் எந்திரிக்கும் போதே பசி வரும். ஆனால் இன்றைக்கி எனக்கு பசியே வரல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேலையும் செஞ்சேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த டயர்ட்னஸே இல்லாமல் இருந்தது. இது எல்லாமே முருகனோட அருள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதே மாதிரி அந்த 12 மணிக்கு நான் அந்த சத்து மாவு உருண்டையை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துட்டு நான் ஏன் இந்த மாதிரி எளிய உணவாக எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக விரதம் இருக்காமல் அப்படின்னா, என்னுடைய உடம்பு நான் 6 நாள் நான் தொடர்ந்து சைவம் மட்டுமே எடுக்கிறதா முருகன்ட்ட சொல்லியிருக்கேன். அதனால் நமக்கு டயர்ட்னஸ் ஆயிடக்கூடாது. நம்ம உடம்பை பற்றி நமக்கு தெரியும். அடுத்த நாள் நான் முருகனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் எப்படி வழிபாடு செய்ய முடியும், எப்படி எளிய முறையில் என்னால் விரதத்தை எடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இந்த 6 நாட்களுமே பார்த்திங்கன்னா அசைவம் கிடையாது. ஃபுல்லாக சைவம் தான். காலையில் எதுவும் சாப்பிடலை. நைட்டு பால் பழம் இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற அளவில் இப்போ நம்ம 4 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் நான் 2 இட்லி பாதியாக கம்மி பண்ணுவேன். மதியம் மட்டும் சாப்பாடு. அதனால் இந்த 6 நாள் எப்படி நான் பூஜை பண்ணுறேன் என்னங்கிறத உங்களுக்கு டெய்லியுமே நான் அப்டேட் கொடுக்குறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம எப்போவுமே வெற்றிலை தீபமும் போடுவோம் இல்லையா? அந்த வெற்றிலை தீபமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டிருந்தேன். அதை விட முக்கியமாக இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு தீபம் ஏற்ற போகிறேன். அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்மளுடைய ஜோதிடர் பார்த்திங்கன்னா செல்வி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பதிவில் கொடுத்துருந்தாங்க. ஜோதியை ஏற்றுறது ஜோதி மயமாக தான் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இந்து மதத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜோதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஜோதியை நம்ம முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் இந்த தடவை நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய சர்ச்சைகள். ஆனாலுமே பார்த்திங்கன்னா முருகன் நமக்கு முருகனுக்குமே சோதனை வரும். அந்த சோதனையை பக்தர்களாகிய நம்ம பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து ஒன்றா இருந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம எப்படி முருகனுடைய அந்த மதிப்பையும் மரியாதையும் வெளிக்கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ முருக பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ என்னதான் நமக்கு நிறைய இடங்களில் கோவில் அது பூட்டி கிடந்தாலும் இல்லை விளக்கு ஏற்றாமல் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் இந்த 6 நாளும் 6 படை விட நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நேற்று பிளான் பண்ண
பண்ணதில்லை. காலையில் எந்திரிச்சு நான் கோலம் போடும்போது இந்த விஷயம் வந்து வருது. அதாவது 6 நாளும் வந்து சைவம் எடுக்கணும். அதை வந்து வீட்டுக்காட்ட முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து எடுக்க போகிறேன், நீங்கள் அசைவம் எதுவும் எடுக்க மாட்டீங்களா, உங்களுக்கு சாப்பிடணும் எதுவும் தோணாதா, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விரதம் இருக்கோம் அப்படின்னா முதல்ல கணவருடைய அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது நியதி தான். ஒரு குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே அது வந்து ஒத்து வரணும்னு சொல்ல முடியாது இல்லையா. நல்லா கேட்டுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்தது 2வது மாதவிடாய் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அந்த நாட்கள் வரப்போகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முருகனை வந்து நம்ம கையெடுத்து கும்பிட்டாலே போதும். ஸோ இது 2மே எனக்கு பிரச்சனை இல்லைங்கும் போது இந்த 6 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தை மாதம் இந்த தடவை தான் முதல் முறையாக இந்த மாதிரி நான் வந்து எடுக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து ஒரே ஒரு அபிஷேகம் இன்னைக்கு முதல் நாள் எனக்கு அப்படிங்கிறனால திருமஞ்சனத்தினால விநாயகருக்கும் வேலுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அந்த விநாயகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வந்து இன்னைக்கு பண்ணுறதுக்கு முதல்ல காரணம், விநாயகரை வணங்காமல் நம்ம எதையும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய கூட பிறந்த உடன் பிறந்த அண்ணன் அவரை வணங்கிட்டு நம்ம செய்யும் போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். சமைக்கிறதுக்காக அடுப்பையும் சுத்தம் பண்ணிட்டு நல்லபடியாக வந்து பூக்கள் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அந்த அபிஷேக தண்ணீரையே வந்து பார்த்தீங்கன்னா உருளியில் வச்சு நான் வந்து வாசலில் வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முதல் படைவீடை நினச்சி இந்த ஒரு வெத்தலையில் நான் வந்து இன்னைக்கு அந்த ஒரு அகல் புதுசாக வாங்கி ஏற்றியிருக்கேன். இதில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து நிறைய பழைய சிட்டி இருக்கும். அதாவது சிட்டினா அகல் விளக்கு இருக்கும். அந்த அகல் விளக்கை எடுத்து தீபம் வந்து ஏற்றிட்டு இருப்போம். நானும் அப்படி தான் ஏற்றிட்டு இருந்தேன். அப்போ வந்து கடைக்காரானே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஏற்றாதீங்கம்மா, அது அடுத்தவங்க ஏற்றுனது, அது வந்து அவங்களுக்கான பலனுக்காக அவங்க ஏற்றிருக்காங்க, நீங்கள் வந்து காசு கொடுத்து புதுசாக போய் கோவிலில் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு சரியா பட்டுச்சு. இவ்வளவு நாள் நமக்கு யாரும் சொல்லல. இப்படிதான் வந்து பிரபஞ்சம் நம்ம கிட்ட வந்து சில பேர் மூலமா சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப எப்படி நான் வந்து உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்றேன், அதை நீங்க ஏற்புடையதா இருக்கும்போது நீங்க அதை வந்து செய்யறீங்க. அதே மாதிரி எனக்கு வந்து அவர் சொன்னது சரிப்பட்டது. அதே மாதிரி இப்ப செல்வி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து தீபங்கள் வந்து மண் அகல் வந்து இனிமே அதிகமா வந்து பயன்படுத்த போறோம். நிறைய வந்து மண் அகல் வியாபாரம் செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நல்லா வந்து சம்பாதிக்க போறாங்க. ஏன்னா நிறைய தீபங்கள் வந்து ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொன்னாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீடுகள்ல நம்ம ஏத்துற தீபத்தை கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கோவில்ல யூஸ் பண்ற தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா விளக்க வந்து நம்ம புதுசா வாங்கிட்டு போய் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் நம்ம கையால ஏத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்னாரு. அது வந்து அந்த கடைக்காரனே எனக்கு எப்பயோ சொல்லிட்டாரு. அதனாலதான் நான் மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அவங்க கடையில வந்து விளக்கு வந்து வாங்கிட்டு போய் நான் வந்து தீபம் வந்து ஏத்துறேன். ஒரு விளக்கு விற்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாரு. அதனால வந்து நான் அதை ஏத்துக்கிட்டேன். அவரோட கண்ணுல வந்து உண்மை தெரிஞ்சுது. அதே விஷயத்த இப்ப சமீபத்துல இவர் ஜோதிடரும் சொல்லும் போது எனக்கு வந்து இது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நம்பிக்கை வந்துச்சு. அதனால உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன். விநாயகருக்கு மொத்தம் 7 விளக்கு இன்னைக்கு வாங்கியிருக்கேன். முதல் விளக்கு வந்து விநாயகருக்கும், அடுத்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் முதல் படைவீடுக்கு நான் வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2ஆம் நாள் 2 தீபம் வந்து ஏத்த போறேன். முதல் படைவீடையும் 2ஆம் படைவீடையும் நினைச்சு நான் வந்து ஏத்துவேன். விநாயகருக்கு அதே விளக்கு தான். இந்த விளக்கையும் நான் திரும்ப வாஷ் பண்ணிட்டு இதுலயே வந்து நான் ஏத்திக்குவேன். இன்னொரு புது விளக்கை வந்து அடுத்த 2ஆம் படைவீடுக்காக நான் ஏற்றுவேன். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய தைப்பூசத்தோடைய முதல் வருஷம் என்னுடைய அந்த முருகப்பெருமானுக்கு நான் வந்து இப்படி தான் வழிபாடு செய்ய போகிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நேற்று வந்து ஒரு சகோதரி வந்து கமெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க, முருகனை வந்து கும்பிடாதீங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையன் 12 வயசு பையன் இந்த தலைப்பை பார்த்துட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டாராம். ஏன்னா என்னுடைய வந்து சிறுவாபுரி பதிகம் வீடியோ பார்த்துட்டு தான் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து இப்படி போடாதீங்க சகோதரி, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, என் பையன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் அப்படிங்கும் போது முருகனே எனக்கு வருத்தப்படுற மாதிரி தோணுச்சு. அந்த 12 வயசு பையன் சொல்லும் போது எனக்கு உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே வந்து தலைப்பை வந்து மாற்றி முருகனின் அன்பை பெறுங்கள்னு சொல்லி மாற்றிருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து முருகனை வழிபாடு செய்கிறத கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கான அந்த பதிலை வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து தலைப்பு வந்து இப்படி கொடுத்தனால அந்த பையனுக்கு மனசு கஷ்டமாக இருந்துன்னு சொல்லும்போது சின்ன பையனுக்கு முருகன் மேலே எவ்வளோ அன்பு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து தலைப்பை வந்து மாற்றிட்டேன். இது வந்து முருகனே எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து பாயசம். இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான். ஏன்னா தைப்பூசத்தன்னைக்கு நம்ம வந்து நல்லா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவசர அவசரமாக வந்து பண்ணது. ரெடிமேட் மிக்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலர் திராட்சை, முந்திரி இதெல்லாமே வந்து இருந்தது. ஏலக்காய்லாம் போட்டிருந்தாங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா வேணும், கொஞ்சம் வந்து நமக்கு வாட்டர் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைனா திக்காக வேணும்னா டைரெக்டாக நம்ம பால் ஊற்றியும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மாங்காய் குழம்பு வச்சனால மாங்காய் பச்சடி வந்து மீதி வந்து மாங்காய் இருந்தது. அதனால் பச்சடி வந்து நானே வந்து செஞ்சேன், ரொம்ப சூப்பராக. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முருகனுக்கு வந்து ஸ்பெஷலாக இன்னைக்கு எல்லாம் அமைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், எளிமையானவர்கள், அதாவது பால் குடம் எடுக்கிறவங்க, பன்னீர் குடம் எடுக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா முருக பக்தர் வந்து முருகனோட அன்பை வந்து ஈஸியாக பெறலாம். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் எப்படி பெறுவது, அவங்களுக்கு தான் முருகன் கருணை காட்டுவாரா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு எண்ணம் வந்து இருக்கலாம். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டோ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அர்ச்சனை தட்டு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து என்னென்ன இருக்கும், தேங்காய், வாழைப்பழம், சூடம், அதுக்கப்புறம் ஊதுபத்தி, வெத்தலை பாக்கு, பூவு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து தேங்காய் சொன்னிச்சான். தேங்காவோட விலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயும் இருக்குது, 70 ரூபாயும் இருக்குது, 30 ரூபாயிலும் இருக்குது. அந்த தேங்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் அதிகமான விலை. அந்த தேங்காய் சொன்னிச்சான், நான் வந்து பார்த்தியா என்னோட விலையே வந்து இவ்வளோ இருக்குது, உங்களை விட நான் தான் வந்து ஜாஸ்தியான விலை வைக்கிறேன், அப்போ நான் தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தலகணத்தோடு இருந்துச்சான். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், நானும் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு அடுத்து நானும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ரெண்டும் பேசிக்கிச்சான். வெத்தலை பாக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சன்னிதானத்தில் கூட இப்போலாம் உடைக்கிறது இல்லை. வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு அங்கேயே உடைச்சு அங்கேயே தட்டில் வச்சிருவாங்க, உள்ளே கூட கொண்டு போக மாட்டேங்கிறாங்க இப்போலாம். அப்போ வந்து அந்த தேங்காவோட குடுமையை பிச்சு தலகணத்தை வந்து நம்ம கிட்ட இருக்க தலகணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி அந்த தேங்காய் நமக்கு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய தத்துவம் தான் அது. அதே மாதிரி வாழைப்பழம் எப்படி பார்த்தீங்கன்னா தோலை வந்து உரிச்சு தான் வந்து வைப்பாங்களே தவிர முழுசா போய் இறைவனுக்கு வந்து சேராது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாழைப்பழ தோல் வந்து கீழே தான் போகும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு கூட போய் சேராது. ஏன்னா தேங்காய்க்கு அடுத்தபடியான விலையில இருக்கிறது வாழைப்பழம் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, அது வாடி வதங்கி போயிடும், மக்கி போயிடும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன்கிட்ட முழுசாக வந்து போய் சேராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ, அதுவும் வாடி போயிடும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம வந்து தூக்கி தான் போடுவோமே தவிர அது வந்து தொடர்ந்து இருக்காது. ஆனால் இந்த கற்பூரம், 1 ரூபா கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் பக்கத்தில் போகும். இறைவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் அதோடைய அந்த பணிவை வந்து தெரிவிக்கும். அப்படியே வந்து இறைவன்கிட்ட ஐக்கியமாகி அப்படியே கரைஞ்சு போயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா கற்பூரமாக இருந்தாலும் அது இறைவன்கிட்ட போய் நேரடியாக வந்து சேருது. அது எந்த அளவுக்கு வந்து இறைவன்கிட்ட தன்னை அர்ப்பணிக்கிறோமோ, அது 1 ரூபாயா இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி, 1 லட்சமா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம உண்மையா பக்தி செய்கிறோமோ, காசு பணத்தை வச்சு கடவுள் வந்து கருணை காட்ட மாட்டாரு. நமக்கு அவர் காட்டுற கருணை நம்ம அவர் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான். ஸோ அந்த அன்பை வந்து நீங்க முழுசா வைங்க. எந்த பதிகம் படிச்சாலும் சரி, எந்த கவசம் படிச்சாலும் சரி, அதை முழுசா நம்பி படிங்க. நம்பி வந்து முருகனை வந்து வேண்டுங்க, கண்டிப்பா நடக்கும். இப்போ கொஞ்சம் தாமதமாகுது, நம்ம வாய்ப்புகள் எல்லாம் தவறுது அப்படின்னா அதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஆனால் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நிச்சயமா வந்து இறைவன் வந்து கொடுப்பாரு. அந்த கற்பூரம் மாதிரி நம்ம 1 ரூபா கற்பூரமாக இருந்தாலும் நம்ம வந்து ஏழை கொளுத்தினாலும் அதே ஜோதி தான் எரியும், பணக்காரன் கொளுத்தினாலும் அதே ஜோதி தான் எரியக்கூடிய அந்த கற்பூரத்தை மாதிரி நம்மளும் வந்து அந்த இறைவன்கிட்ட பாதத்தில் முழுமையாக வந்து நம்மளை ஐக்கியமாக்கிக்கிறது அப்படிங்கிறதான் உண்மையான பக்தி. அதை தான் வந்து இந்த 1 ரூபா கற்பூரம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி வாழைப்பழம், தேங்காய், இந்த வெத்தலைப்பூ இதெல்லாம் சொல்கிறது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க மாயை, அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் வந்து அழிச்சு நம்ம வந்து இறைவன்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா கற்பூரம் மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம முழுமையாக வந்து கற்பூரத்தை ஏற்றினதுக்கப்புறம் அதில் ஒரு தடயம் கூட இருக்காது இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். இனிமேல் அர்ச்சனை தட்டு வாங்கினீங்கன்னா இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க. 1 ரூபா கற்பூரம் தானேன்னு இலக்காரமாக நினைக்கிறவங்க மத்தியில் அந்த கற்பூரத்துக்குள்ளே இவ்வளோ தத்துவம் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா. இதுதான் இறைவன் நமக்கு சொல்கிற எளிமையான விஷயங்கள். எளிமையான விஷயத்து மூலமாக இறைவனை அடையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்குமே பிடிக்கும், நமக்குமே வந்து அதான் நல்லது. எப்பவும் ஒரே மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து தடுமாறாமல் ஒரே நிலையில் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஹைப் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய இந்த கிருத்திகை வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமாக முடிஞ்சுது. இந்த சாதத்தை வந்து காக்காவுக்கு வந்து வச்சாச்சு, நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு.
ஸோ இனிமேல் வந்து பசு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வேண்டிக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமானுடைய ஆசி பரிபூர்ணமாக வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் அதே நிறைவு இந்த வீடியோ கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா.